லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ரொம்ப அருமையா தெளிவா என்ன நடந்ததுன்றது அந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 100க்கு அதிபதி அவன் தன்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து யூதனுடைய மூத்த சொல்லி இயேசுகிட்ட ரெக்கமெண்ட் பண்றான். அவங்க வந்து சொல்றாங்க, இந்த காரியத்தை அவருக்கு செய்வதற்கு அவனுக்கு எல்லா விதங்களிலும் தகுதி உள்ளவன், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜப ஆலயத்தில் கட்டி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இயேசு அவர் கூட போறதா அந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டு எழுதியிருக்கிறார். ஆனா மத்தேயுல ரொம்ப தெளிவா அந்த இடத்துல இயேசு அவனுக்கு கொடுக்க விரும்பின அந்த கிராட்டிடியூட், அந்த கனத்தை ரொம்ப அருமையா மத்தேயு பதிவு பண்ணியிருக்கிறார். இயேசு என்ன சொன்னார், கேட்டதுமே அவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னதுமே இயேசு சொன்னார், நான் வந்து அதனை சொந்தமாக்குவேன். I will come and heal him. நான் பேசப்படுதாசன் முற்றிலும் மறைச்சு நீர் பேசுறமா ஜெபிக்கிறேன். நீர் பேசினால் காதேஸ் வனாந்தரம் மதுமப்பா, நீர் பேசினால் துக்கங்கள் மாறும், நீர் பேசினால் கண்ணீர் துடைக்கப்படவில்லை. நேரத்தில் அடரே மகனுக்கு நீர் பேசுகிறமா ஜெபிக்கிறேன். பகல் புளிச்சாலை வேலையிலே ஆதாமோடு ஏவாவோடு பேசின தெய்வம் நீர் அல்லவா, ஆண்டவரே கைதை கொண்டு பீடியாவுடைய பேசின தெய்வம் நீர் அல்லவா, மக்கள் சோதரமா யோகானை பத்மத்தூக்கள் ஆவிகள் அதே அன்று இன்றைக்கும் ஜீவிக்கிறேன். ஆண்டவரே பேசப்படும் தாசை ஆவிகளாக்கி நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டோமப்பா, பெரிய காரியங்களை செய்ய ஆவியானவர் மக்கள் சோதரமாப்பா. ஆண்டவரே ஆபிரகாமோடு பேசின தேவன், ஈசாக்கோடு பேசின தேவன், இந்த நேரத்தில் எங்களோட நீ பேசுறமா ஜெபிக்கிறேன். அதை எங்களுக்கு ஆவிக்குள்ள அதை உட்கொள்ள உதவி செய்யமா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுமாப்பா. எல்லாம் துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதா. கொடுத்தார் சகாயம் ஆண்டவரை சகாதேவனுக்கு மகாதேவனுக்கு கொடுத்தார். குழந்தை இல்லாமல் வந்திருக்கிற மகளே, உனக்கு குழந்தையை கொடுக்கிறார். திருமணம் ஆகாமல் நின்று கொண்டிருக்கிற மகளே, உனக்கு திருமணம் வருகிறது. வீடு கட்டாமல் தவித்து கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாயே, உன் கண்ணீரை கட்ட கேட்கிறார், இதற்கு கேட்கிறார். உன் வீடு கட்டப்படுகிறது. பிரிந்து போன வாழ்க்கையை எப்படி இணைப்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, உன் கீழே ஒன்றாக்குகிறார். இப்பொழுது ஓடுகிறது. பிசாசு அடம் செய்து கொண்டிருக்கிறார். பிசாசு ஓடிக்கொண்டிருக்கிறார். பிசாசு ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த இலக்கிய வல்லமை பிள்ளைகளை இளைஞர்கள் பொருளாதாரத்தின் குறைவை நிறைவாக்குகிறது வருகிறார். நிறைவானது வருகிறது. குறைவானது அழிந்து போகும். கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். கர்த்தர் அதிசயம் செய்கிறார். கர்த்தர் அடையாளம் செய்கிறார். கர்த்தர் மேன்மை செய்கிறார். ஒரு பிரச்சனையை